ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 2. போன எபிசோடில் இஷ்டமில்லாத கல்யாணத்தை டோகனை பண்ண சொன்னதுக்கு டோகன் என்னென்னா ஹீரோயினை பார்த்து கான்ட்ராக்ட் மேரேஜ் 3 வருஷத்துக்கு போட்டுக்கலான்னு கேட்டிருப்பாங்க. அதோடு முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. என்னென்னா ஹீரோயினோட அம்மாவோட அப்பா தான் நம்ம சேர்மன் தாத்தா. அவங்க ஆல்ரெடி ஒரு செகண்டாக அஃபர் வச்சுருப்பாங்க போல். அதுக்கு பிறந்தவங்க தான் நம்ம டோகனும் ஹீரோவும். ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் தாத்தா கிட்ட தான் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு 8 வயசு. ஆனால் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அப்போவும் அவங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணாமல் தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த பசங்க இங்கே வந்த உடனே பார்த்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க சேர்மன் தாத்தா. அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்லவும் தாத்தா என்னென்னா நீ நான் அவ்வளோ டிவோர்ஸே பண்ணலை, இதெல்லாம் சொத்துக்காண்டி தானே பண்ணியிருக்கேன், அவங்க கண்டிப்பாக இங்கே தான் வளருவாங்கன்னு சொல்லி சேர்மன் தாத்தா அப்போலேருந்து அவங்க 2 பேரை பார்த்துக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஹீரோவோட 12 வயசில் கிராஜுவேஷன் செரிமனி வருது. ஸோ அந்த டைமில் அவங்கவுங்க ஃபேமிலி வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்காண்டி தாத்தாவோட செக்யூரிட்டி தான் வந்திருப்பாங்க. ஹீரோவும் தாத்தா வர்றதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கூப்பன் அந்த செக்யூரிட்டியை கொடுப்பாங்க. இதை வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் நான் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக மாறினா இதை வச்சு நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே என் பக்கம் இல்லைனாலும் என் பக்கம் இருக்கிறதுக்கு நான் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அப்படியே ஹீரோவோட 14 வயசில் எக்ஸாம் டைமு. ஸோ 3 நாள் கண்ணு முழிச்சு படிச்சிருக்காங்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி. இன்னொரு பக்கம் அப்படியே 18 வயசு அந்த எல்ஜே குரூப்பில் ஒரு சாதாரண ஒரு சின்ன போஸ்ட்டில் தான் ஹீரோ ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய ஜாப்பில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாத்தாவும் நோட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே கண்டுக்கிடாத மாதிரி தான் இருப்பாங்க. இதனால தான் ஹீரோ ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, தாத்தாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நான் ஒர்க் பண்ணியும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருந்தோம் எல்லாம் சரியாக வருதான் டைம் பார்த்து இந்த ஹீரோயின் இங்கே வந்து நிற்கா, எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி இங்கே ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே கரெக்டாக தாத்தா டோகனை இன்ட்ரோ கொடுப்பாங்க. ஆனால் டோகன் போகாமல் அங்கேயே நிற்பாங்க. ஸோ ஸ்டேஜில் தாத்தா தனியாக நிற்கிறத பார்த்து சேவன் தான் பதிலுக்கு போய் பேசிட்டு இருப்பா ஸ்டேஜில். இப்போ இங்கே ஹீரோயின் என்னென்னா அங்கே என்ன நடக்குது, உன் பேரை தானே சொன்னாங்க, இப்போ என்ன விளாண்டுருக்கீங்கன்னு புரியாமல் இங்கே ஹீரோயின் நிற்கவும் டோகன் உடனே இதான் என் கார்க்கி, போய் என் காரில் வெயிட் பண்ணுன்னு சொல்லி கார்க்கியை கொடுக்கான். உனக்கு கார்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிட்டான். இங்கே ஹீரோயின் கரெக்டாக வந்து கார் எந்த கார்னு தெரியாமல் தேடிட்டு நிற்கையும் கரெக்டாக டைரக்டர் சாய்க்கு ஹீரோயின் இங்கே வந்தால் மேட்ரு தெரிஞ்சிருக்கு போல். ஸோ அவனோட ஆட்களை அனுப்பி ஹீரோயினை கூட்டிகிட்டு வர சொல்லவும் ஹீரோயின் நீங்கள் யார், நான் ஸ்ட்ரேஞ்சர்ட்டெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பயத்தில் நிற்கையும் அந்த இடத்துல நம்ம ஹீரோ கரெக்டாக ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு கிளாத்தை வச்சு கவர் பண்ணிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க கார்லேயே. அப்படியே மறுநாள் ஹீரோவோட வீட்டிலேருந்து தூங்கி எழுந்திக்காங்க. ஸோ எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படியே பொறுமையாக கீழே வந்துட்டு பார்த்தோன்னா டோகனும் ஹீரோவும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவும் இருக்குது, பின்னாடியே ஹீரோவும் இருக்காங்க. ஸோ நான் ஏன் எங்கே இருக்கேன்னு கேட்கவும் நேற்று நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லவும் ஞாபகம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்லேருந்து தப்பியதுக்காண்டி ஒரு வியர்டான பர்சன் கூட சேர்ந்து காரில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன் இங்கே ஏன் இருக்கேன்னு சொல்லவும் நினச்சேன் டோகன் ஒன்று இங்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியும் இது டோகனோட வீடா, அவன் ஏன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்காங்க. உனக்கு உண்மையிலே மண்டையில் அடி எதுவும் பட்டுட்டா இல்லைனா மூளை தான் குழம்பிட்டான்னு கேட்கவும் ஆமாம் நேற்று அடிப்பட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் வருது. என்னென்னா ஹீரோ காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்போம். ஹீரோ வந்து அவங்க மிஸ் ஆன டாக்குமெண்ட் பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை நீ டோகன் இருந்து விலகியே ஏறி அவன் மேரேஜுக்கெலாம் நீ ஒத்துக்கிடாதுன்னு சொல்லவும் ஹீரோயினும் எனக்கும் அதில் இஷ்டம் கிடையாது, இந்த தெருவில் முனையில் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே கண்டினியூவாக ஓடிட்டு போயிட்டுருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா எனக்கு கராத்தே குன்ஃபம்லாம் தெரியும், 3 வருஷமாக நான் படிச்சிருக்கேன்னு சொல்லவும் இப்போ என்னை மிரட்ட போறியான்னு சொல்லுவேன். நான் மிரட்டலாம் இல்லை, இப்படி ஓடுற கார்லேருந்து எப்படி குதிச்சு சேஃபாக போகணுன்னு தெரியும் சொல்லிட்டு சடனாக டோர் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து குதிச்சிருந்தாங்க. என்னடா குதிச்சிட்டான்னு சொல்லி ஹீரோ பார்த்தா அங்கே போய் ஒரு ஃபோர்ஸில் இடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ தூக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் போட்டிருக்காங்க. ஹீரோயின் அதுக்கு விளக்கத்தையும் சொல்கிறாங்க, நான் கரெக்டாக நீ ஓடின ஸ்பீடுக்கும் நான் தாவறதுக்கும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் இறங்கினேன், ஆனால் நடுவில் இந்த போஸ்ட்டை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா நேற்று நீ சொன்ன மாதிரியே நான் டோகன்ட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் மாதிரி தான் போய் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ இங்கே நடக்கிறதுலாம் பார்க்குறப்போ டோகன் 15 வருஷமாக என்னை ஏமாத்தின மாதிரி இருக்குது, இப்போ இங்கே என்ன நடக்குது அதை சொல்வியா? ஏன்னா இப்போ டோகன் செய்கிறது இந்த வீடு, இப்போ அரேஞ்ச் மேரேஜ் இதெல்லாம் பார்க்குறப்போ டோகன் ஏதோ ஒரு குடும்பத்தோட வாரிசு, பணக்கார குடும்பம், அவங்க அப்பா அம்மா யாரோ ரிச் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறாங்க. ஆமாம் என்னோட தாத்தா தான் ரிச்சு, அவர் எல்ஜி குரூப்போட சேர்மன். நேற்று ஒன்று தோற்றிட்டு வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் டைரக்டர் சாய் அனுப்புறது அவர் எனக்கு அண்ணன். அது மட்டும் இல்லை நேற்று டோகனுக்கு தான் இந்த எல்ஜி குரூப்பை ரைட்ஸை கொடுக்குறதா இருந்துச்சு, முன்னால் அவன் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டான் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு டோகனும் வராங்க. இந்த சீனை கட் பண்ணி அப்படிங்க சேர்மன் தாத்தா தான் காட்டுறாங்க. இப்போ டைரக்டர் சாய் என்னென்னா டோகனை பற்றி நல்லா வச்சு கொடுத்துட்ருக்காரு, அவன் நம்ம ஃபேமிலியே கிடையாது, அவனுக்காண்டி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் நேற்று மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் அந்த ஈவெண்ட் அப்போ கொடுக்குறப்போ ஸ்டேஜில் வச்சு கூப்பிட்றப்போ அவன் வந்தானா அவனுக்கு அதில் இஷ்டமே கிடையாது, அப்போ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லவும் கூட இருக்கிறவன் என்னென்னா அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு அறிவுங்கிறதே இல்லையே, அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட் அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லியும் எங்கள் தாத்தாவுக்கும் அந்த பொண்ணு எந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை கட் பண்ணி அப்படி எங்கள் டோகன் என்னென்னா அவ்வளோத்தையும் எங்கள் ஹீரோயின்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் போல், எல்ஜே குரூப்போட பேரன் தான் நான் சொல்லிட்டு ஹீரோயினும்
அப்போ இவ்வளோ வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் இப்போ என்னென்னா என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கேட்கான். ஆனால் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லவும் ஸோ இந்த இடத்துல டோகனோட வாய்ஸ் ஓவரில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடியே சேவனுக்கும் உங்கள் டோகனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பிளான் போட்டிருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக இங்கே டோகனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. டேயாங்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட அடித்து பிடிச்சி என்னென்னு அந்த பையனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அந்த பையனே அடித்து சுற்றி இருக்க பொருளையும் நல்லா அடித்து போட்டிருக்காங்க. மேபி இது டோகனோட பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்து ரொம்பவே டோகன் பயந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் தான் நியூயார்க் போயிருக்கான். போனவன் இப்போ தான் ரிட்டனும் வந்திருக்கான். இதை தான் ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்கான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் தப்பிச்சு போகணும்னு பார்த்தேன். இப்போவும் அதே மாதிரி தான் சேவானை என்னை மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருக்காங்க. ஸோ என்னை பற்றி தெரிஞ்ச உன்னை மட்டும் தான் என்னால் மேரேஜ் பண்ண முடியும். ஸோ 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் கோவப்படுறாங்க. இவ்வளோ வருஷமாக உன்னை பற்றி எதுவுமே நான் தெரியாமல் இருந்திருக்கேன். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்போ இந்த செகண்ட் நான் வந்து உன்னை ஸ்ட்ரேஞ்சராக தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு மேரேஜ்லாம் பண்ண முடியாதுன்னு கோவத்தில் திட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க. அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஸோ இப்படிலாம் நடக்கிற நினச்சி ரொம்ப பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. எதுக்கு எங்கள் அண்ணன் திடீர்னு மேரேஜ்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான், அவன் பெருசாக எதுவும் வேறு எதுவும் திங்க் பண்ணிட்டு இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லியும் கூட இருக்கிற லீடர் என்னன்னா அது ஒரு வேளைக்கு ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினை பேச மட்டும் இங்கே கொண்டு வராத, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் இதை பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்குது, ஒரு பெரிய கப்பலில் ஒரு சின்ன ஒரு ஓட்டம் வந்தால் கூட கப்பலே சரிஞ்சிடும், என் சுச்சுவேஷனும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லவும் லீடர் பக்கத்தில் போய் பொறுமையாக அப்படின்னா அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லியும் ஓ ஓட்டை அப்படின்னா அது கண்டிப்பாக ஹீரோயின் கையில் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின்ட்டு ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாப்புல. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. வீடே அமைதியாக இருக்குது. ஹீரோயின் போய் என்ன எல்லோரும் அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்கவும் அவங்க அம்மா எப்படி உங்கள் அப்பா ஸ்டாக்ஸில் ஷேர் போட்டார் ஆனால் எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற அவங்க தம்பி என்னென்னா அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காரு, நீ சொல்லி தாண்டா அதில் போட்டேன், நான் போடாமையாட்டு இருந்திருப்பேன்னு சொல்லி திட்டவும் அங்கே இருக்கிற தங்கச்சிக்காரி என்ன இப்போ எதுக்கு அவனை திட்டு இருக்கீங்க, எல்லாம் அந்த எல்ஜி குரூப்பில் உள்ள சேர்மன் தான், அவரோட பேரனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியும் அங்கே ஹீரோயின் நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே குப்பிச்சிருவாங்க. ஸோ அப்படியே சண்டேயில் அப்படியே கூட்டம் கலையுது. அவன் சிஸ்டர் என்னென்னா ஹீரோயினை பார்த்துட்டு அப்பாவோட பர்த்டே கிஃப்டாக நீ ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு செய்யவே இல்லை, இந்த டைம் மணியை ரெடி பண்ணி நான் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதுவரை பண்ணணுமான்னு தான் இருக்குது. அடுத்த சீன்லேயே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு டோக்கன் இருந்து மெசேஜ் வருது, சாரி கேட்டு கூடவே என்னோட ஆஃபர் இன்னும் வேலிடாக தான் இருக்குது, அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுக்கலான்னு சொல்லி ஹீரோயின் திங்க் பண்ணிவிட்டு சடானா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு என்னென்னா எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் கலாய்க்காங்க. எப்படி நம்ம கூட இருக்க 2 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்மளை கலாய்ப்பாங்களோ அதே மாதிரி தான் பாரபட்சம் பார்க்காமலே கலாய்க்காங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா உன் வாயிலேருந்து ஒரு பையன் நல்ல பையன் சொன்னோன்னா அது டோக்கனாக தான் இருக்கும், பேசாமல் நீயும் திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியும் ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப் போச்சுல, கூடவே டோகனும் தான் போயிருப்பான். ஹீரோயின் அதுலேருந்து வருதா மணியை அவங்களுக்குன்னு அவங்களோட ஃபஸ்ட் ஷோ ஆக்டிங்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுருப்பாங்க. கூடவே டோகனும் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் பைசா கொடுத்தேன். ஆனால் அவங்களோட ஃபஸ்ட் ஷோ ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ அதை நினச்சி தனியாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கையும் டோகன் தான் அப்பவும் கூடவா ஆறுதலாக இருந்து பேசியிருப்பான். அதுலேயும் நான் தந்த மணியை நினச்சி நீ எதுவும் கவலைப்படுறியா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே மணி வாங்குறதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, கொடுக்குறதும் இருக்கலாம்னு சொல்லி அப்போ டோகன் சொல்லியிருப்பான். அப்படி உன்னால் திரும்ப தரலான்னா வரலாம், பின்னாடி உன் ஆக்டிங்கை வச்சு எனக்கு அதாட்டு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோயின் என்ன ஆக்டிங் அதுக்கு தான் இப்போ என்ன ஒய்ஃபை நான் அடிக்கிறது கூடுறான்னு வேறு திங்க் பண்ணுறாங்க. சரி அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன், பார்ட்டே ஜாப் இருக்குன்னு போகிறாங்க. ஆனால் அந்த பார்ட்டே ஜாமுக்கும் ஹீரோயினை மீட் பண்ணதுக்காண்டி வந்தாச்சு. ஸோ தனியாக ஹீரோயினை கூப்பிட்டு சாரி கேட்காங்க, லாஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப கோவமாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்காங்க. இது உனக்கு கேட்ட அளவுக்கு இல்லைனாலுமே உன் தேவைக்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்காங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை இது வாங்கினேன்னா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும், எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. இல்லை இது நான் இப்போ என்ன வேலை பார்க்கணும் அதுலேருந்து வந்த மணி தான் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு நீ கொஞ்சம் டோக்கன் இருந்து தள்ளியே இரு, அப்போ தான் அவனுக்கு என்ன செய்யணும்னு புரியும் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு நீயும் சரி டோக்கனும் சரி டிஃப்ரெண்ட் சைடாக இருக்கீங்க, அவன் என்னன்னா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறான், நீ என்னென்னா மேரேஜ் பண்ணாதுன்னு சொல்கிறேன், நான் யார் பேச்சில் தான் கேட்குதுன்னு சொல்லி குழம்பி நிற்கையும் ஹீரோயின் என் பேச்சை மட்டும் கேளும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் லீடரையும் தாத்தாவோட செக்யூரிட்டியும் தான் காட்டுறாங்க. ஸோ தாத்தாவோட செக்யூரிட்டி அவளும் டோகனும் மீட் பண்ணுற மாதிரியே தெரில, ஆனால் பைசா கொடுத்தோடனே உடனே வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொன்னோடனே லீடர் என்னன்னா நீங்கள் தானே சொன்னீங்க ஹீரோ கூடயே சப்போர்ட்டுக்கு ஏறி அவன் சக்ஸஸாக மாறுவான்னு சொல்லிட்டு, நான் அதனால தான் நான் இப்போ வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ எல்லாமே கைமீறி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லவும் எதுவுமே கைமீறி போகாது, கண்டிப்பாக எல்லாம் சரியாகும், ஹீரோ எல்லாத்தையும் சும்மா விட மாட்டான், கண்டிப்பாக டோகன் கையில் எல்லாம் போகிற மாதிரி தான் பண்ணுவான்னு சொல்லவும் அவனால் பண்ண முடியுங்கிறப்போ அவன் ஏன் அதை எடுத்துக்கிடாமல் டோகனுக்கு எல்லாம் செய்யணும்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறவும் இந்த இடத்துல செக்யூரிட்டி சொல்கிறாரு எல்லாம் அவங்க அம்மா இறந்த அந்த ஆக்சிடென்ட்னால தான், அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் மட்டும் வருது. அதில் அவங்க அம்மா மழை பெஞ்சிட்டு இருக்கு, காரில் அப்படியே இறந்து கிடக்காங்க, கார் தீ பிடிச்சி எரியுது, குட்டி வயசில் இருக்கிற ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ
அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் ஹீரோ தான் நினச்சிக்கிட்டு அதனால் அவனுக்குன்னு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கையும் இதை அப்படியே கட் பண்ணி இவங்க ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கரெக்டாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக பே பண்ணுற டைமில் ஹீரோயினுக்குள்ளேயே ஒரு கேள்வி, ஏன்னா வந்து அது கொடுத்தது ஹீரோவோட பைசா தான், ஸோ அதை வச்சு பே பண்ணணுமான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கையும் ஹீரோ சொல்லியிருப்பாங்க இது என்னோட பைசா அதனால் எந்த பிரச்சனையும் வராது நீ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் கரெக்டாக பே பண்ணுன்னு போவாங்க, ஆனால் முடியாது, இல்லை நாங்கள் அடுத்த டைம் பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்படியே மனசாச்சு எல்லாமே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும் பார்க்கச்சில. அடுத்த சீனில் இங்கே ஹீரோவுக்கு கால் பண்ணி தனியாக ட்ரிங்க் பண்ண வர சொல்லியிருக்காங்க. வந்ததும் அவங்க வாங்கின அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. என்ன அதுக்குள்ளே மனசு மாறிட்டா என்ன மறுபடியும் டோக்கன்கிட்ட பேச போறியான்னு சொல்லவும், அப்படிலாம் இல்லை, இந்த பைசா வந்து உன்னோட வேலை செஞ்ச பைசா, ஸோ இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, சேவிங்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் ஊற்றி கொடுக்காங்க. நான் ஸ்ட்ரேஞ்சருக்குள்ளலாம் ட்ரிங்க் பண்ண மாட்டேன் கொஞ்சம் கெத்த கட்டையும். அப்போ சரி நான் டோக்கனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன்னொடனே சரி குடிக்கன்னு சொல்லி வாங்கி குடிக்காங்க. இப்போ ஹீரோயின் கேட்பாங்க எதுக்கு இப்படி உங்கள் அண்ணன் மேலே ரொம்பவே கிரேசியாக இருக்க, பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லவும், அதான் அவனோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதான் எனக்கும் அதே டவுட்டு தான், எல்லா தம்பியுமே அவங்க அண்ணன்ட்ட இருக்கிறத பறிச்சுக்கிட்டணும் தான் ட்ரை பண்ணணும், ஆனால் நீ பண்ணுறது அவனுக்கு ஹாப்பினஸை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுற, ஸோ இதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ அவனுக்கு எதுவும் கடன் பட்டிருக்கியான்னு சொல்லவும், ஆமாம் கடன் பட்டிருக்கேன், நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கையே அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனோட ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ், அதுக்காண்டி தான் இதெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து மட்டையாக ஆரம்பிச்சாச்சு. தப்புலாம் எதுவுமே இல்லையே, இப்படிலாம் செய்கிறேன்னா மூச்சு தான் திணறும் அப்படின்னு சொல்லியும், ஏன் நான் இதெல்லாம் செய்கிறதே எனக்கு மூச்சு திணறுமா அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் இல்லை உனக்கு தான் மூச்சு திணறும், இதெல்லாம் செய்கிறப்போ உன்னோட ஃபேஸில் ஏதோ கவலை இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி செஞ்சால் எப்படி டோகனுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அடுத்த ரவுண்டும் ஹீரோயின் ஊற்றி குடிக்காங்க. வேண்டான்னு சொல்லவும் மறுபடியும் டோகனுக்கு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் ஊற்றி குடிக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் இங்கே தாத்தாவை தான் காட்டுறாங்க. டோகனோட வீட்டு முன்னாடி தான் பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்போ ஹீரோயினை பற்றி செக்யூரிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வரக்கூடாத ஆள் வந்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் தான். ரெண்டும் நல்லா மட்டையாகி நடந்து வந்துட்டு இருக்குங்க. ரெண்டு பேருமே நிதானமாக தான் இருக்கும்னு நினைப்பில் நிதானமே இல்லாமல் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தாத்தாவும் நோட் பண்ணி அப்படியே காருக்குள்ளே தூக்கி போட்டு கூட்டிகிட்டும் போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் போயிட்டு இருக்கிறதுல ரெண்டு பேரும் சும்மா இருக்கிறது கிடையாது. அதுலேயும் ஹீரோயின் என்னென்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிற செக்யூரிட்டி போய் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவனோட தாத்தா யார் தருமா, எல்ஜே குரூப்போட சேர்மன் தான் இவனோட தாத்தா அப்படின்னு சொல்லியும் ஹீரோ என்னென்னா அப்படிலாம் சொல்லாது, அது எங்கள் தாத்தாவுக்கு பிடிக்காது, என்னை எதுக்குன்னே தெரியாமல் வெறுக்கிறாரு, என்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் என்ன அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும், எனக்கு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்திருக்கலாம், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் தாத்தாவுக்கு என்ன ஆச்சு, கூப்பிட உங்கள் தாத்தாவை, நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட நான் உனக்கு பதிலாக திட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நல்லா ட்ரிங்க் பண்ணதுனால நல்லா உளறிட்டு கிடக்குங்க. தாத்தாவை கூப்பிடு, ஏன் இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காரு, ஒன்று சம்மந்தம் இல்லாமல் வெறுத்துட்ருக்காரு, டோகனுக்கு என்னென்னா பிடிக்காத பொண்ணை மேரேஜ் பண்ணி வச்சுட்ருக்காரு, அவருக்கு என்ன தான் வேணும், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, டோகன் என்கிட்ட மட்டும்தான் உண்மையாக இருப்பான், ஏன்னா அவனை புரிஞ்சுக்கிட்டதே நான் மட்டும்தான் சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உளர்த்து கிடப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், நல்லா க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ட்ரிங்க் பண்ணதுனால. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தாக்கு தான் கபன்னு எரிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி சீன்லலாம் ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, ஹீரோ நல்லா ஸ்டெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் இதில் ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க இந்த சீனை. மறுநாள் காலையில் இங்கே டோகனை தான் காட்டுறாங்க. டோகனுக்கு சடனாக ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னு அடிச்சு பிடிச்சின்னு கீழே வந்து பார்த்தோன்னா தாத்தா கூட சேர்ந்து ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டோகன் வந்ததுமே இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்கவும், அதான் எனக்கும் தெரில, நான் தூங்கி எந்திரிச்சா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ணால் ஹீரோட்டையும் பேசுகிறாங்க. போ என்ன நடந்துச்சு நீ சொல்லுன்னு சொல்லவும் ஹீரோ என்னன்னா எனக்கு மட்டும் என்ன தெரியுமா, எனக்கும் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இங்கே தான் இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தாத்தா என்னென்னா டோகன்ட்ட சொல்கிறாங்க, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் நோன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், உங்கள் அம்மாவை மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவியா என்ன அப்படின்னு கேட்கவும் அதுக்கு டோகனும் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோவுக்கு தான் கவலையாக இருக்கு இவன் இப்படிலாம் பதில் சொல்கிறது. அதுலேயும் தாத்தா என்னென்னா நேற்று நைட்டு ஹீரோயின் குடிச்சிட்டு வளர்ன அவ்வளோத்தையும் இப்போ டோகன்ட்ட கேட்டுட்ருக்காங்க. அவன் என்னென்னா உன் தம்பி வாங்கி கொடுத்த ட்ரிங்கை குடிச்சிட்டு இருக்கா, நீ என்னென்னா அவளுக்கு மட்டும் தான் ஹானஸ்ட்டாக இருக்கியான், அப்படி என்னத்தை தான் எங்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க, அவட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கோவத்தில் கேட்காங்க. இங்கே டோகன் எதை சொல்கிறாரு அப்படின்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோ என்னென்னா ஹீரோயினை வேணும்னே தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் அப்படியே முட்டாங்கள் போட்டு நான் பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பிரேக்கப் பண்ண வைக்கிறது இவ்வளோ ஈஸியாக என்ன அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் எனக்காக அவன் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஸோ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ பிளான் போட்டிருக்கீங்களோ அதே நீங்கள் கொடுங்க, நான் அவனை பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த சீன்லேயே டோகன் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்கான். உன்னை யார் தாத்தாட்ட போய் பிரேக்கப் பண்ணுறேன், கம்பெனி என்கிட்ட கொடுங்க அப்படி இப்படின்னு பேச சொன்னது, இது நல்லாவா இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயினும்
அப்போ என்ன பண்ணுறது, அவங்க உன்னோட அம்மா அப்பாவை பற்றிலாம் பேசினாங்க, அதை பேசினா சும்மா இருக்கணுமா, உன் கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து நான் வெளியே வரணுமா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேருக்கும் தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஃபைட் வருது. அப்படியே அடுத்த சீனில் இங்கே ஹீரோ என்னன்னா சேவனை மீட் பண்ணி தான் மறுபடியும் டோகனோட கதையை தான் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் சேவனுக்கு டோகனை மேரேஜ் பண்ணுறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை, அதே திரும்ப திரும்ப பேசாதன்னு சொல்லி இங்கே ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கையும் சடனாக ஹீரோ கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் நடந்தணும், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஐடியா வருது. என்னென்னா சேவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க போல். ஸோ அதன் மூலமாக ஹீரோயினுக்கு ஒரு லீடிங் ஆக்டருக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்காங்க. அடுத்த சீன்லேயே நைட் டைம் போல் ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோயின் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆக்ட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் ரொம்பவே பெரிய கனவில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டேன்னு சொல்கிறாங்க, இது என்னோட லாஸ்ட் சான்ஸு, கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், இதுக்காண்டி நான் என்னனாலும் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அப்படியே அதை குடித்ததோடு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டில் அவங்க அம்மா சுற்றி அடி வெளுக்கிறாங்க. மறுநாள் காலையில் கரெக்டாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் அந்த ஷூட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயினால் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்காண்டி போகவும் அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பின்னாடியிலேருந்து ஹீரோன்னு சொல்லி தான் வராங்க. வந்ததுமே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன தேடிட்டு இருக்கேன்னு சொல்லவும் நான் இதுக்கு ஒன்று தேட போகிறேன், இது எல்ஜே குரூப்போட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நான் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆக்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட கண்ணாடியை தேடுறாங்க. கண்ணாடி இல்லைன்னொடனே ஹீரோ பக்கத்தில் போயிட்டு என் ஃபேஸில் மேக்கப் எப்படி இருக்குன்னு பாரு கொஞ்சம், ஏன்னா லைட் ரொம்ப இருக்கனால நான் மேக்கப் கம்மியாக தான் போட்டேன், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்தில் போய் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின் பின்னாடி சடனாக தள்ளி வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஹார்ட்டு கொஞ்சம் படப்படுத்துறது தானே செஞ்சிச்சு, எனக்கா அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லணும். அப்படி தான் நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி என்னால் தான் உனக்கு அப்படி செஞ்சு, என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஃப்ராங்காகவே பேசிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பக்கத்துலேருந்து ஹீரோயினை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. அடுத்த சீன்லேயே ஹீரோயின் அவங்க மேக்கப்பை முடிச்சுட்டு போகவும் கரெக்டாக 3 பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆக்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணை தவறன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் ரோலில் பண்ணுற பொண்ணுனால தான் இங்கே குழப்பமே, அவளுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அவள் பண்ண வேண்டிய ரோலை இவ திருடிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறதா ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வெளியே வந்து அவங்கள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கேட்டாங்க, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது என்ன பற்றியா, நான் யார் ரோலை திருடினேன் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அடுத்த சீன்லேயே கரெக்டாக ஆக்ட் பண்ண போகும், ஹீரோயினுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே அதே இடத்துல அழ ஆரம்பிக்காங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோயினா அந்த ஷூட்டிங் முடிஞ்ச இடத்துல தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினை எங்கே போனான்னு சொல்லி இன்னொருத்தட்ட கேட்கவும், ஓ அந்த பொண்ணா, திடீர்னு என்னன்னு தெரியல, என்னால் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. அடுத்த சீனே இங்கே தனியாக இருக்கிற ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் இப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கான்னு தெரியாமல் அவங்க அம்மா என்னென்ன, எனக்கு மசாஜ் சேரில் கண்டிப்பாக நீ ஆக்டிங்லாம் நல்லா வருவேன், ஃபைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா என்னென்னா எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணணும், நீ நல்லா வருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபைட்டிங்கை போடுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சேடாக ஃபீலிங்காக இருக்கையும் அப்படியே நடந்து வராங்க. நைட் டைம் போல் ஹீரோ கரெக்டாக ஹீரோயின் எந்த விளையாடி வராங்கன்னு தெரிஞ்சு காரில் வராங்க. வந்ததுமே காரில் ஏறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை கண்டுக்கிடாமல் அப்படியே முன்னாடி போகிறாங்க. ஹீரோ அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினில் கொஞ்சம் கோவமாக வந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கும். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ஹீரோ செஞ்சு தான் கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு போல, யார் இதெல்லாம் நான் உன்ட்ட வந்து கேட்டேன்னா இதெல்லாம் செஞ்சுரு சொய்யின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே அடிக்காங்க. இதெல்லாம் நான் உன்ட்ட வந்து கேட்டேனா, யார் நீ என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசுகிறதுக்கு, நீ யார், நல்ல வேலை நான் அந்த டைம் அந்த பக்கம் போகலன்னா லாஸ்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது இது எப்படி கிடச்சிச்சுன்னு, எனக்கு ஒரு வாய்ப்பில் தான் கிடச்சிருக்கு நான் நினச்சிருப்பேன், எனக்கு இப்போ எப்படி தரமாக ஃபீல் ஆகுது, நீ இப்படிலாம் செஞ்சதை வச்சு என்னை நானே வெறுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லவும் ஹீரோ சரி என்னை மன்னிச்சிருவா, இந்த பக்கம் கேப்ஸு தான் வராது, வந்து காரில் ஏறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை, அங்கேயும் அழதான் செய்கிறாங்க. இப்போ ஹீரோட்ட என்னென்னா லைஃப்பில் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க முடியாது, கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு மூமெண்ட்டில் நீ ஃபீலிங்காக சேடாக இருக்க தான் செய்வேன், அப்படி ஒரு மூமெண்ட் உனக்கு வந்துச்சுன்னா என்னை நினச்சி பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போனவங்க ரிட்டன் வந்துட்டு நீ என்ன சொன்ன, நான் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டேன்னு சொல்கிறியா, அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டோகனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நான் செய்கிறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி ஹீரோயினை கான்ட்ராக்ட் மேரேஜ் போட போகிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த லவ் பொசசிவ் ஜெல்லஸ் அந்த சீன்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே பொறுமையாக பொறுத்திருந்து பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.